ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எபிசோடில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் வுட்டு கட் பண்ண வந்தேன். இந்த இடத்துல வந்து ஒரு டாக் பார்த்தேன். அதுவும் டாகில் உல்ஃபு. இப்போ நம்ம இதை டேம் பண்ணிடலாம் இப்போதைக்கு. ஓகே, டேம் பண்ணியாச்சு. அது வந்துடும் நம்ம வீட்டுக்கு எப்படியோ. நம்ம அங்கே வுட்டு எதுக்கு கலெக்ட் பண்ண போனோம்னா, நம்ம வந்து வீட்டுக்கு பேக் சைடு வந்து ஃபார்மிங் வைக்க போகிறோம். அதுக்கான ஃபென்ச்செல்லாம் கொஞ்சம் செய்யணும். அதுக்கு தான் மேட்டிங் டேடர்லாம் வேறு உள்ளே வரான், எதுக்குன்னு தெரியல. சரி, ஓகே, நம்மளுடைய உல்ஃபை வந்து ஒரு ஓரமாக தள்ளுவோம். இப்போதைக்கு இதுக்கு இதுதான் கொடுத்தாகணும். நம்ம ஃபென்ச்செல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சு பின்னாடி ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுடலாம். ஓகே, இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவே கொஞ்சம் பெருசு தான், ஆனால் இதுவே ஓகே. அதாவது நம்ம ஷீப் ஃபார்மும் அப்புறம் கவ் ஃபார்ம் மட்டும்தான் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு வந்து பொட்டேட்டோ வச்சுக்கலாம். வேறு எதுவும் தேவையில்லை. வீட்டு கேரட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. ஓகே, இப்போ இதை வந்து ரெண்டாக பிரிச்சிடலாம். ரெண்டு பக்கமும் ஒன் சைடு வந்து ஷீப்பும் கவு வச்சுக்கலாம், இன்னொரு சைடு வந்து பொட்டேட்டோலாம் வச்சிடலாம். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஷீப்பு அப்புறம் கவுலாத்துன்னு வந்து உள்ளே வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கார்பெட் செஞ்சு இது உள்ளே நம்ம போகிற மாதிரி வச்சிடலாம். ஏன்னா இன்னொரு ஃபென்ச்சு இருக்குது, டோர் ஃபென்ச்சு. அது வச்சா ஆனால் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நான் ரொம்ப நேரம் தேடி அதுக்கப்புறம் ஒரு ஷீப்பை கண்டுபிடிச்சேன். அதையும் உள்ளே எடுத்துன்னு போய் வச்சுட்டேன். இடம் கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இதுவே ஓகே தான். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஷீப் பார்த்தேன், அதையும் எடுத்துன்னு போயிட்டேன். அது வேறு வர வழியில் வேறு அறுந்துருச்சு லீடு. நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் ஃபஸ்ட்டு தூங்கிடலாம், ஏன்னா இருட்டிருச்சு. அந்த ஆடை அப்படியே வெளியே இருக்கட்டும், நம்ம இங்கே தூங்கிடலாம். அது ஒன்றும் ஆகாது. ஓகே, இப்போ எடுத்துன்னு போயிடலாம். இந்த இடத்துல வேறு மேலே ஏறணும், ஒரு பிளாக் வச்சு மேலே ஏறிடலாம். இது வருமா? ஓகே, கரெக்டாக தான் வருது. ஓகே, இப்போ அந்த பிளாக்கை வந்து உடச்சிடலாம். நம்ம டாக்கு வேறு அப்பப்போ ஃபுட்டு குத்துனே இருக்கணும் கைஸ், இல்லைனா ஹெச்பி கம்மியாயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து நான் இந்த இடத்துக்கு ஒரு கேவ் ஒன்று கண்டுபிடிச்சேன் வில்லேஜ் பக்கத்தில். இது உள்ள போகலாமான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் திரும்பி வந்திருந்தேன் நான். சரி, ஓகே, போயிடலாம். ஏன்னா டைமண்டு கண்டிப்பாக நமக்கு இப்போ தேவைப்படுது. அட்லீஸ்ட் ஒரு 5 டைமண்ட் ஆச்சு கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அது பேர் எது சொல்லுவாங்களே, என்சான்மெண்ட் டேபிள் செய்யணும். என்சான்மெண்ட் டேபிளுக்கு 3 டைமண்ட் தான், ஆனால் ஒரு 5 டைமண்ட் கிடச்சா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இங்கே இருந்த கோல்லாம் ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இருக்கிற எல்லா கோலும் எடுத்துப்போம். இந்த கோலை அப்படியே நம்ம கேவுக்குள்ளே எடுத்துன்னு போய்க்கலாம். ஏன்னா டார்ச்சு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டே இருப்போம், எந்த அளவுக்கு டீப்பாக போதும். இது அந்தளவுக்கு பெரிய கேவாக இருக்குமான்னு தெரியல. எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு 3 டைமண்டு மட்டும் சீக்கிரமாக கிடச்சா நல்லாயிருக்கும். உடனே போயிடுவேன் நான். சரி, ஓகே, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கோல் இருக்குது. எல்லா கோலையும் எடுத்துடணும் கைஸ். நமக்கு இன்னும் லேபிஸ் வேறு தேவைப்படுது. ஏன்னா என்சான்மெண்ட் டேபிள் பண்ணிட்டா அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது இல்லைன்னா என்சான்மெண்ட்டே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற எல்லா கோலுமே எடுத்துருவோம். ஏன்னா கோல்லாம் வந்து இந்த மாதிரி மேலே தான் கிடைக்கும், கீழே கிடைக்காது. ஓகே, லேபிஸ் இங்கேயும் ஒன்று இருக்குது. இது அந்த பக்கமா? ஓகே, நமக்கு ஒரு பிளாக்கு லேபிஸ் கிடச்சிது. ஒரு பிளாக்னால் ஒரு இங்கே வேறு என்ன ஒரு ஸ்கெலட்டன் ரொம்ப நேரம் தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான்.
நான் ஸ்ட்ரைட்டாக கீழே குதிச்சிடலான்னு ஒரு பிளானுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் குதிக்கும் போது தான் என்னை அடிச்சிட்டானா நான் வேறு எங்கேயாச்சும் போயிடுவேன். இங்கே ஒரு ஜாம்பி வேறு இருக்குது, ஸ்க்ரீப்பர் வேறு வருது. நான் ஃபஸ்ட்டு வந்து கைஸ் எல்லா இடத்துலையும் வந்து நான் டார்ச் வைக்கலான் இருக்கேன். எப்பயுமே கேவ் போனால் நான் எப்பயுமே அப்படி தான் ப்ளே பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டார்ச் வச்சிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மைனிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரி குட்டி சாம்பிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த குட்டி சாம்பி இந்த ஸ்க்ரீப்பரை வச்சு நான் அடிப்பேன். ஓ, இன்னும் சாவலையா? சாம்பி வேறு வந்துனே இருக்குது கைஸ். நம்ம இது கூட சண்டை போட்டுருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம வந்த வேலையை ஃபஸ்ட்டு கவனிப்போம். இங்கே இருக்க கோல்டெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஓகே, நான் அப்படியே மைண்ட் பண்ணுறதெல்லாம் மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல வேறு ஒரு ஸ்லைம் இருந்துச்சு, அது நம்ம கண்டிப்பாக தேவைப்படும் ஸ்லைமு. ஏன்னா ஸ்லைம் பிளாக்கை வச்சு ஒரு முக்கியமான ஒரு பொருள் செய்ய முடியும். அதை நான் வந்து அடுத்தடுத்த வர எபிசோடில் சொல்கிறேன். ஹெல்மெட்லாம் போட்டுட்ருக்கு இந்த ஸ்கெலிட்டன். ஓகே, எல்லா ஸ்லைமும் அடிச்சாச்சு. நமக்கு ஸ்லைமும் கொஞ்சம் கிடச்சிருச்சு. இங்கேருந்து நம்ம ஓடிடலாம். இங்கே வேறு எமர்ஜி பண்ணுறேன்னு எனக்கு அடி ரொம்ப வெயிட்டாக விழுந்துருச்சு. இந்த இடத்துல நான் மாட்டியிருக்க வேண்டியது ஜாம்பிஸ் கிட்ட. ஆனால் எப்படி தப்பிச்சு போயிட்டேங்க இந்த இடத்துலலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இடத்துல வந்து நான் கோல்டெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணிட்டேன். கோல்டு வந்து நமக்கு பேஸ்டன்லாம் போனாலே கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிறத எடுத்துப்போம், நடுவில் எப்பயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெதர் போகணுன்னாலே நம்ம கோல்டு தேவை. கோல்டு ஆர்மர்லாம் போட்டுருந்தா போக முடியும். அதுக்காகவாச்சு கொஞ்சோண்டு கோல்டு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரீப்பர் வேறு தானாகவே வந்து அது தற்கொலை செஞ்சுக்குது, எதுக்குன்னு தெரியல. அப்புறம் இங்கே கொஞ்சம் ரெட் ஸ்டோன்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிடலாம் கைஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல போயினே இருந்தேன். அந்த இடத்துல என்னுடைய ஃபஸ்ட்டு டைமண்டை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டார்ச் வச்சுட்டு வந்து மைண்ட் பண்ணிடலான்னு ஃபுல்லாக டார்ச் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் போகிற வழியில் அங்கே ஒரு டைமண்ட் பார்த்தேன், அதை எடுத்துன்னு போயிடலான்னு அதை எடுத்தேன். இங்கே வேறு ரொம்ப ஸ்க்ரீட்டன் ஓவராக பண்ணிகிட்டு இருந்தான். இந்த சாம்பியை வந்து இந்த ஸ்க்ரீப்பரை வச்சு போட்டு தள்ளினேன். அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் டைமண்ட்ஸும் இருந்துச்சு. அப்படியே டைமண்ட்ஸு மைண்ட் பண்ணதெல்லாம் அப்படியே காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஒரு டைமண்ட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் லேப்பீஸ் வேறு இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் எடுத்துட்டேன். லேப்பீஸு இருக்கிற லேப்பீஸ் எல்லாமே எடுத்துருவோங்க. ஆனால் நான் இங்கே விட்டு வெளியே போகும்போது நிறையா லேப்பீஸ்லாம் மிஸ் பண்ணேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு குகை மாதிரி போச்சு, அதுக்குள்ளே கொஞ்சம் டைமண்ட்ஸ் இருந்துச்சு. நான் சும்மா போனேன், ஆனால் அதுக்குள்ளே ஒரு டைமண்ட் இருந்துச்சு. நமக்கு அது ஒரு லக்கு தான். ஒரு டைமண்டாக இருந்தாலும் நமக்கு அது யூஸ் ஆகும். அதில் இன்னும் மைண்ட் பண்ணேன், எதனா டைமண்ட் கிடைக்குமான்னு, ஒன்றுமே கிடைக்கல. சரி, அப்படியே வெளியே போயிட்டேன். அப்புறம் வெளியே அங்கே ஒரு இடத்துல டைமண்ட் பார்த்தேன், அதை அப்படியே போய் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே மாதிரி ஸ்லைம்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு தேவைப்படும். ஓகே, அது இருந்துச்சுன்னா கொல்லுவோம், அப்படி இல்லை டீஸ்பான் ஆகிட்டோம். இங்கே 2 டைமண்ட் இருந்துச்சு கைஸ். நம்ம தேடி வந்தது என்னமோ ஒரு 5 டைமண்ட் தான். ஆனால் எனக்கு இங்கே வந்து நிறையா டைமண்டே கிடச்சிது ஓரளவுக்கு. மற்ற கேவலாக கம்பேர் பண்ணால் இங்கே நல்ல ஒரு டைமண்ட்ஸ் லூட்டே எனக்கு கிடச்சிது. ஓகே, லேப்பீஸ் டைமண்ட்ஸ் 7 டைமண்ட் இருக்குது இப்போதைக்கு. இங்கே ஒரு டைமண்டு. எப்பவுமே டைமண்ட் எடுத்தால் அதை சுற்றி மைண்ட் பண்ணணும் கைஸ், இல்லைனா எதனா ஒரு டைமண்ட் ஓவராச்சு கிடைக்கும். நமக்கு கிடச்சிதுன்னா நமக்கு லக்கு தான், எடுத்துன்னு போகலாம். ரெட் ஸ்டோன் வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் மைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் கைஸ் நான் இந்த இடத்துல ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கினேன். டைமண்ட்ஸ் மைண்ட் பண்ணும்போது மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஜாம்பிஸ்லாம் கொண்டுட்டு வந்து இதை மைண்ட் பண்ணலான்னு அந்த கேப்பில் போய் மாட்டிக்கினேன் கைஸ். இந்த கேப்பில் தான் கரெக்டாக மாட்டினேன். இந்த இடத்துல இன்னும் ஒரு விச்சு வேறு வந்ததுனால எனக்கு ரொம்ப ஹெச்பி போக ஆரம்பிச்சிச்சு, பாய்சன் எஃபெக்ட்னால. அந்த விச்ச ஜாம்பிஸ் போய் இந்த கேப்லேயே நான் வெளியே போயிருக்கணும்.
அப்படியே தெரியாமல் உள்ளே இருந்ததுனால இங்கேயே மாட்டிக்கினேன் கைஸ். இப்போ என்னால் இதுங்களை அடிக்கவும் முடியாது. சரி தண்ணி ஊற்றி இதுங்களை அப்படியே போக வைக்கலான்னு பார்த்தாலும் என்னால் முடியல. இந்த இடத்துல அப்படியே டெத் ஆகிட்டேன் நான். ரொம்ப நேரம் இருந்தேன் கைஸ் இப்படி. சரி ஷீல்டு உடஞ்சிரும், எதனா ஒரு ட்ரை பண்ணலான்னு கொஞ்சம் நவுந்தேன். ஜாம்பிஸ்லாம் உள்ளே வந்துருச்சுங்க. அந்த இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. அதில் பெட்டு போட்டு ரீஸ்பான் பண்ணிடலான்னு பார்த்தேன், ஆனால் அதுவும் முடியல. நான் திரும்பி வீட்டிலேருந்து வந்தேன். இங்கே வீட்டிலேருந்து வந்து லூட்லாம் எடுத்துட்டேன். நான் போட்ட பெட்டு இன்னும் அங்கேயே தான் இருக்குது. ஓகே, ஷீல்டு வேறு உடஞ்சிருந்துச்சி. அது உடஞ்சிருந்துச்சா காணாமல் போச்சான்னு தெரியல. அது ஒன்று செஞ்சுட்டேன். அப்புறம் அங்கே இருந்த டைமண்டு எடுத்துட்டேன் கைஸ். எப்படியும் டைமண்டு மைண்ட் பண்ணியாச்சு, அதை போய் எடுக்கணும். அப்படியே பிளாக் போட்டு எடுத்துடலாம். இங்கே அவள் தான் கைஸ் 2 டைமண்ட் தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே இங்கே எதுவுமே இல்லை. சரி ஓகே, நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். இதில் ஃபுல்லாக பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இது உள்ளே போனால் கொஞ்சம் லேப்பீஸ் வேறு இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டேன். லேப்பீஸ்லாம் நிறையாவே விட்டேன் இந்த கேவில். லேப்பீஸு அப்புறம் ரெஸ்டோனில் கொஞ்சம் நிறையாவே விட்டு தான் வந்தேன். டைமண்டு மட்டும்தான் எடுத்தேன் எல்லாத்தையும். அதுவும் எல்லாத்தையுமே எடுத்தேனான்னு தெரியல. நிறைய டைமண்டு பார்த்து வச்சேன், ஆனால் அப்படியே வந்து ஜாம்பிஸ்லாம் தொட்டதுனால அப்படியே ஓடிட்டே இருந்தேன். அதனால் எங்கே வச்சேனே தெரியல. ஒரு சில ஓர் வேணால் மிஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் இந்த இடத்துல நிறைய ஸ்லைம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு பிளாக் போட்டு அடிச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் கில் பண்ணிவிட்டு நான் இந்த பக்கம் சும்மா வந்தேன். இந்த இடத்துல எனக்கு 2 டைமண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த இடத்துல ஒரு இடத்துல டைமண்ட் பார்த்தேன், அப்படியே பிளாக் போட்டு ஸ்பீடாக போயிருந்தேன். நிறையா மாப்ஸ் என்ன அந்த இடத்துல துரத்துச்சு. நான் இப்படியே தப்பிச்சு வந்துட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக இங்கே ஒரு ஸ்க்ரீப்பர் தான், இது ஈஸியாக கொண்டுட்டேன். ஒரே ஒரு டைமண்ட் தாங்க இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல நான் ஒரு ஸ்பானர் பார்த்தேன், ஜாம்பி ஸ்பானரு. ஆனால் இது வேஸ்ட்டு தான் இது. சரி இந்த செஸ்ட்லையாச்சும் எனக்கு ஷேடல் கிடைக்கும்னு நினச்சி வந்தேன் நான். ஆனால் ஒன்றுமே கிடைக்கல, வெறும் போன் தான் இருந்துச்சு. அப்போது ஒரு நேம் டேக் வேணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பெட்டுக்கு வந்து பேர் வைப்போம். அப்படி இல்லைன்னா வில்லேஜருக்கு வேணால் வைக்கலாம் கைஸ். ஏன்னா டீஸ் பண்ண ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த நேம் டேக்லாம் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இங்கெல்லாம் டைமண்டு கொஞ்சம் நிறையாவே எடுத்துன்னு இருந்தேன் கைஸ். இந்த இடத்துல அங்கே எங்கன்னு கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு டைமண்ட்ஸு. அதுவும் டார்ச்சே ப்ளேஸ் பண்ணாமல் நான் எடுத்துன்னு இருந்தேன் டைமண்ட்ஸ்லாம். இந்த இடத்துல 2 டைமண்ட்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நான் டைமண்ட்ஸ் பார்த்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் போட்டுன்னு போய் எடுத்துடலான்னு எப்படி எடுத்துட்டேன் அந்த டைமண்ட்ஸையும். அதுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் டைமண்ட் இருந்துச்சு. அந்த டைமண்ட்லாம் எடுத்துகிட்டு நான் சரி ஓகே மேலே போயிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் கைஸ் திரும்பி கீழே போனேன் நான். அப்புறம் திரும்பி அதே வழியில் மேலே வந்துட்டேன் வேணான்னு. இந்த இடத்துல ஒரு 2 பிளாக் உடச்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி கடல் இல்லை லேக்குன்னு நினைக்கிறேன். இந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்க லேக்காக இருக்கும். மேலே ஏறி போய் பார்த்தேன் எந்த இடத்துல இருக்குன்னு. கொஞ்சம் வில்லேஜ் பக்கத்துலேயே தான் இருந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் நான் என்னுடைய பேஸ்க்கே போயிட்டேன். பேஸில் போய் இப்போ நான் எடுத்த டைமண்ட்ஸ்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடணும். எடுத்த எல்லா ரிசோர்ஸும் கரெக்டாக போய் செஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணுறோம் கைஸ். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம சுகர் கேன் ஃபார்ம் ஒன்று பில்ட் பண்ணிடலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓகே இந்த எபிசோட்லேயே பண்ணிடலாம். அதுக்கான பொருளும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த டிஸ்பென்சர் ஏதோ தேவைப்பட்டுச்சு, அதை எல்லாமே செஞ்சுட்டேன். அதெல்லாம் செஞ்சு ஆனால் இடம் சூஸ் பண்ணதாங்க ரொம்ப நேரம் சுற்றின்னு இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டில் அதுக்கான இடமும் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு செஸ்ட்டெல்லாம் செஞ்சுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த ரெட் ஸ்டோனு டார்ச்லாம் செஞ்சுட்டேன் ஸ்பீடாகவே. அப்புறம் இந்த இடத்துல வந்து கரெக்டாக இடத்த சூஸ் பண்ணி பில்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேஸ் இதை நான் அப்படியே ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணுறேன். எப்படி கட்டணுன்னு அப்படியே பார்த்துக்கோங்க எப்படி கட்டணுன்னு. ஃபஸ்ட்டு செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பர் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை விட்டு ஒரு பிளாக் தள்ளி
பிரேக் பண்ணிக்கோங்க. பிரேக் பண்ணி அந்த இடத்துல தான் நம்ம வாட்டர் வைக்க போகிறோம். அதுக்காக வந்து நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோங்க. அது ஒன்று தான் தேவைப்படும். அதை அப்படியே அந்த இடத்துல வச்சு அப்படியே வாட்டர் பக்கெட் எடுத்து அந்த இடத்துல தண்ணியை ப்ளேஸ் பண்ணுறேங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டிஸ்பென்சர் வைங்க. நான் வைக்கிற மாதிரி அப்படியே வைங்க கைஸ். வச்சுட்டு இப்போ நம்ம ரெஸ்டோனுக்காக கொஞ்சம் பிளாக்லாம் பிரேக் பண்ணணும். இந்த இடத்துலேருந்து ஒரு 3 பிளாக் மட்டும் பிரேக் பண்ணிப்போம். சாம்பி வேறு வந்துச்சு. சரி, ஓகே, இந்த மாதிரி வந்து பிளாக் பிரேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து இது தெரியாமல் வச்சிட்டேன், இந்த மாதிரி இல்லை, நார்மல் பிளாக்கே வைங்க. நார்மல் பிளாக் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ரெட்ஸ்டோன் டார்ச் நினைக்கிறேன், அப்புறம் அந்த பக்கம் வந்து ரெட்ஸ்டோனு டார்ச் வச்சுட்டு அது மேலே பிளாக் வச்சு இந்த மாதிரி லிவர் வச்சுருங்க. அப்புறம் அதை அப்படியே ஒட்டின மாதிரி இந்த இது ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது பேர் என்ன தெரியல. அப்புறம் அதுக்கு கீழே வந்து ரெட்ஸ்டோனு, அதுக்கு மேலே ஒரு பிளாக் வச்சிங்கன்னா இது பிளிங்காக ஸ்டார்ட் பண்ணிடும். அதாவது இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ அந்த டிஸ்பென்சருக்கு நம்ம போன் மில்க் கொடுக்கணும். அதுக்காக வந்து ஹாப்பரும் அதுக்கப்புறம் செஸ்ட்டும் செஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே வந்து ஒரு டார்ச் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலே வரைக்கும் கனெக்ஷன் போகும். இதோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹாப்பர் செட் பண்ணிக்கோங்க. ஹாப்பர் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செஸ்ட்டு செட் பண்ணுறேங்க. அப்போ டிஸ்பென்சர் மேலே நான் வச்சுருக்க மாதிரி பிஸ்டனையும் செட் பண்ணுறேங்க. 2 பிஸ்டன் தேவை. நான் அதுக்கப்புறம் இன்னொரு பிஸ்டன் செஞ்சு எடுத்துன்னு வந்து வச்சேன் இங்கே இடத்துல. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மூடிடுங்க கைஸ். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபார்மே இவ்வளோ தான். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே நைட்டே ஆகிடுச்சு. நான் போய் தூங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, தூங்கியாச்சு. இப்போ கொஞ்சம் நமக்கு போன் மில்லாக தேவைப்படுது. ஆனால் நம்மகிட்ட போன் மில் நிறையவே இருக்குது. குட்டி சாமி வேறு துரத்துது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் போய் கிளாஸ் செஞ்சு எடுத்துன்னு வந்துக்கினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளே சுகர் கேன் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கூட போன் மில்லாக எடுத்துடலாம். அப்புறம் போன் மில்லை எடுத்துன்னு வந்து நான் போன் மில்லாக ஆக்கி அந்த செஸ்ட்டில் வச்சுட்டேன். நீங்கள் செஸ்ட்டில் வச்சிங்கன்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்பென்சருக்கு போக ஸ்டார்ட் ஆகிரும். அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே வந்து நீங்கள் அதை ஆன் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஒர்க் ஆகுது. ஆனால் இது கொஞ்சம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பிளாக் கொஞ்சம் தள்ளி வரணும். ஏன்னா எல்லா சுகர் கேனும் அந்த இதில் போக மாட்டுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கவு தான் ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தேன். அந்த இடத்துல ஸ்பான் ஆச்சு கவுஸ்லாம். அப்படியே அதை எடுத்துன்னு வந்து வச்சிட்டேன். இப்போ இன்னொரு கவு வேறு பிடிக்கணும். ஒன்று வச்சிட்டேன், அது கூட இன்னொன்று வச்சிடணும். ஓகே, இதையும் வச்சாச்சு. நம்ம மேலே போய் இந்த பிளாக்லாம் பிரேக் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் எடுத்த எல்லா பொருளையும் செஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னுடைய டாகுக்கும் வச்சேன் கொஞ்சம் ஃபுட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்த பேப்பர்லாம் வந்து நான் புக் ஷெல்ஃபாக மாற்றிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம என்சான்மெண்ட் டேபிளே இந்த எபிசோட்லேயே செஞ்சிடலாம். ஆனால் புக் ஷெல்ஃப் வந்து எனக்கு 8 தான் கைஸ் கிடச்சிது. அந்தளவுக்கு என்கிட்ட லெதர் தான் இல்லை, பேப்பர் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு புக் ஷெல்ஃபு செஞ்சுட்டு, இது பேர் என்சான்மெண்ட் டேபிள், அதுவும் செஞ்சுட்டு கரெக்டாக ஒரு இடம் சூஸ் பண்ணிட்டேன். அதை சுற்றி ஒரு பிளாக் தள்ளி கரெக்டாக வைக்கணும் கைஸ் புக் ஷெல்ஃப்லாம். அப்போ தான் ஒர்க் ஆகும். கரெக்டாக 30 லெவல் வரைக்கும் போகும். நம்மக்கிட்ட 8 தான் இருந்துச்சு. 15 தேவை புக் ஷெல்ஃபு, 8 தான் இருந்துச்சு. ஆனால் இதுவே ஓகே. நம்ம இந்த எபிசோடை இதோட முடிச்சிக்கலாம் கைஸ். ஏன்னா இதிலே நம்ம நிறையா விஷயம் செஞ்சிட்டோம். ஒரு ஃபார்ம் ஒன்று கட்டணும். அதுக்கப்புறம் புக் ஷெல்ஃபு, என்சான்மெண்ட் டேபிள் செஞ்சோம். மைனிங் வேறு போகணும். டைமண்ட்ஸ்லாம் வேறு இருக்குது நம்மக்கிட்ட. சரி, ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்த கமெண்ட்லாம் போய் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஐ லவ் யூ ப்ரோன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சூப்பர் ப்ரோ, டைமண்ட் மைனிங் போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தரும் அதே தான் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் டீமன் கேமர்னு ஒருத்தர் ஐ நியூ சப்ஸ்கிரைபர், நியூ டாஸ்க் கெட்ட 30 அண்டர் ட்ராகன் ஹெட்டுன்னு சொல்லியிருந்தார். சரி, ஓகே, நம்ம எண்டு சிட்டி போகும்போது நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்கன்னா எண்டர் ட்ராகன் ஹெட்டு 30 எடுப்போம். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த கமெண்ட்டுக்கு போகலாம்.
ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து லவர் நேம் சொல்லுங்கள் ப்ரோ ப்ளீஸ்லாம் வேறு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ப்ரோ பெட் டைம் பண்ணுங்கள் ப்ரோ. ஓகே, நம்ம பெட் டைம் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்லேயே நம்ம அதுதான் பண்ணோம். சரி, ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.